உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களே, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவில் பரலோக பிதாவாகிய தேவனுடைய மிகப்பெரிய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறார். அவர் மூலமா ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தை உருவாக்கி அந்த ஜனக்கூட்டத்தை இப்பொழுது நிலைநிறுத்தி ஒரு ராஜாங்கமாக, ஒரு அரசாக ஏற்படுத்தி உலகத்தையே நடுங்கும்படி செய்திருக்கிறார்கள். அவர்கள்தான் இஸ்ரேலர்கள், இஸ்ரேல் நாடு, இஸ்ரேல் என்னும் ஜனம். அவர்களை அழிக்க ஒருவன் பிறக்கவில்லை. அவர்களை அழிக்கவே முடியாது. எவனாலையும் யாராலையும் எந்த தேசமாயும் அதை அழிக்க முடியாது. ஏன், என்ன காரணம்? அதை நான் இந்த வீடியோவில் பதிவிடுகிறேன். இதற்கு பரிசுத்த வேதாகமம் என்ன ஆதாரமான வசனங்கள் கொடுத்திருக்கிறது அல்லது பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை வாசி கேட்போம். முதலாவதாக ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். இது ஆபிரகாமுக்கென்று தேவன் கொடுத்த மாபெரும் வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம், அந்த கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தில் ஆபிரகாம் 100-200 மடங்கு விசுவாசத்தை வைத்திருந்தார், நம்பிக்கை வைத்திருந்தார். ஆகவே விசுவாசத்தின் தந்தை என்று அவர் அழைக்கப்படுகிறார். இந்த ஆபிரகாம் யார்? இவருடைய தகப்பன் பெயர் தேராகு. தேராகு தொழில் என்ன? விக்கிரகங்களை செய்வதும், மண்ணினால் உருவங்களை செய்வதும், அதை கடவுள் என்று கும்பிடுவதும் அவனுடைய தொழில். இங்கேதான் ஆபிரகாமை கூப்பிடுகிறார். நீ உன் தகப்பன் வீட்டை விட்டு, உன் ஊரை விட்டு, இந்த தேசத்தை விட்டு, இங்க வச்சு நான் அவனை ஆசிரியிக்க முடியாது. சரி, அந்த தேராவுக்கு முன்னாடி ஆதாமியாவிலிருந்து பார்க்கும் பொழுது நோவா வரைக்கும் ஒரு மாபெரும் ஜனக்கூட்டம் பெருகி இருந்தார்கள். கூடவே அக்கிரமமும் பாவங்களும் அநியாயம் பெருகினதால் அது தேவனுடைய மனதிற்கு விசனமாக இருந்தபடினால் அவர்களை அழித்து ஒழிக்க திட்டம் வைத்திருந்தார். அதில் ஒரு குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக பேழையை செய்ய சொன்னார். அந்த பேழை செய்தவர் பெயர் நோவா. நோவா நீதிமானும் பக்திமானா இருந்ததால் அவன் நிமித்தம் அந்த 8 பேரையும் மாபெரும் அழிவிலிருந்து காப்பாற்றி மீண்டும் பூமி கொடுக்கிறார். அவர்கள் மூலமாக வந்த சந்தைதான் இன்று உலகம் முழுவதும் பரம்பி இருக்கிறது. அந்த நோவாவுக்கு அப்புறம் ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் வரைக்கும் ஒரே பேச்சு, ஒரே வழக்கமா இருந்தது, ஒரே பாஷை, ஒரே மொழி. அதுதான் தமிழ் மொழி. அங்கிருந்தான் மற்ற மொழிகள் பிரிகின்றன. அதுல ஒரு மொழிதான் எபிரேய மொழி. அந்த எபிரேய மொழிக்கு சொந்தக்காரர் தேராகு. ஆனால் அங்கிருந்து ஆபிரகாமை தேவன் தேர்ந்தெடுக்கிறார். இதுவரைக்கும் கடவுளுக்கென்று நீதிமானாய் உத்தமமாய் வாழ்ந்தவர்கள் விரல் விட்டு எண்ணி விடலாம். ஆபிரகாம், அதுக்கு முன்னாடி ஆதாம் டு ஆபிரகாம் வச்சு பாத்தீங்கன்னா, அப்புறம் சேத்து குமாரன் பிறக்கிறான் ஒரு நீதிமான். அப்புறம் ஏனோசு, ஆபேலை கொன்னுட்டாங்க. அப்புறம் நோவா,
இந்த நோவாவுக்கும் ஏனோசுக்கும் இடையில ஏனோக்குன்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் தேவனோடு சஞ்சரிக்கிறார். இப்படி 7 தலைமுறை தாண்டி ஒருத்தரா கண்டுபிடிச்சு இப்பொழுது ஆபிரகாம் வந்து விட்டார். அவர் அங்கிருந்து பிரிந்து வருகிறார். ஆண்டவர் சொன்னது போலவே, கடவுள் சொன்னது போலவே, அது எபிரேய மொழி பேசுகின்ற அந்த ஆபிரகாம், மனைவி சாராள், அவனுடைய உடைமைகள், கூடவே சகோதரன் லோத்து, கர்த்தர் சொன்ன தேசத்துக்கு மிகவும் கஷ்டப்பட்டு பாடுபட்டு அவர்கள் வருகிறார்கள். வனாந்தர மார்க்கமாய் வழி நடந்து வருகின்ற வேளை பல சோதனைக்கு உட்படுகிறார்கள். கடைசியாக வாக்களிக்கப்பட்ட அந்த தேசத்தை வந்து பார்க்கிறார்கள். மிகவும் பசுமையும் நீர்ப்பாய்ச்சலும் நல்ல செழிப்பான தேசத்தை கண்டார்கள். உடனே அங்கிருந்தவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், இது எங்கள் தேசம், எங்கள் முன்னோர் தேசம், நீங்களா அங்க குடியிருக்க முடியாது, நீங்களா யார் போங்கன்னு துரத்தி விடுறான். அந்த நாட்டு மக்கள் மீண்டும் அங்கிருந்து எகிப்துக்கு வருகிறார் ஆபிரகாம். எகிப்து வந்து மறுபடியும் தேவன் அவரை கொண்டு வருகிறார். இதுக்குள்ள ஆபிரகாம் அப்புறம் ஈசாக்கு ஒரு உடன்படிக்கை பண்ண, ஈசாக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று முதிர் வயதில் 100 வயது தாண்டி ஒரு குழந்தை பிறக்குது. அதுக்கு ஈசாக்கு உடன்படிக்கை பண்ணப்பட்ட ஈசாக், ஆபிரகாம் அழைக்கப்பட்டவர், ஈசாக் உடன்படிக்கை பண்ணப்பட்டவர், அவருடைய குமாரன் யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டவர். இந்த யாக்கோபுக்கு 12 புத்திரர்கள். இவர்கள் மறுபடியும் எகிப்துக்கு போகிறார்கள். எகிப்திலே போய் அங்கே யோசேப்பு யோசேப் மூலமாக வழிநடத்தப்பட்டு அங்கே போய் பழகி பெருகிறார். 400 வருஷம் அங்கே பழகி பெருகி அதுக்கப்புறம் ஒரு 40 வருஷம் மனாந்தரத்தின் வழியாக நடந்து வந்து மறுபடியும் அந்த தேசத்துக்கு வருகிறார்கள். அப்போது ஆபிரகாம் தனி மனிதனாக குடும்பமாக வந்தார். இப்போது ஒரு சேனையாய் புறப்பட்டு வருகிறார்கள். இவர்களுக்கு பேர் அப்போது யாக்கோபு, யோசேப்பு இஸ்ரேல் என்ற பேர் வந்த பிறகுதான் யோசேப்பு எங்க போகிறார், எகிப்துக்கு போகிறார். ஆனா யாக்கோபு என்ற பெயரை கடவுள் இஸ்ரேல் என்று மாற்றுகிறார். அங்கதான் இந்த இஸ்ரேல் என்ற பெயர் வைக்கப்படுகிறது. சகல ஆசீர்வாதத்தோடு வந்த யாக்கோபு கடைசியாக யாப்போக்கு என்ற ஆற்றத்தை கடந்து அந்த ஆற்றின் அப்புறம் போய் மனைவி பிள்ளைகள் ஒரு இடத்தில் இருக்க வைத்து விட்டு தனிமையில் தேவன் என்னை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார், எனக்கென்று என்ன வைத்திருக்கிறார் என்பதை நான் பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும் என்று போய் தனிமையில் அங்கே ஜபத்தில் ஈடுபடுகிறார். அப்போது கடவுள் ஒரு தூதனாக தென்படுகிறார். அந்த தூதரை இவர் இறுகிய பிடித்துக் கொள்கிறார். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை விட்டமாட்டேன் என்று போராடுகிறார் இரவு முழுவதும். அந்த போராட்டத்தில் யாக்கோபு வெற்றி பெற்றார். விசுவாசம் என்று சொல்லலாம். விசுவாசம் வந்தால் தான் விசுவாசம் தான் போராட முடியும். முடிவில் என்னை விட்டு நான் போகிறேன் என்று தேவன் சொல்கிறார், தூதன் சொல்கிறார். விட மாட்டேன், ஆசீர்வதித்தால் ஒழிய விட மாட்டேன். உன் பேர் என்னன்னு கேட்டான். யாக்கோபுன்றான். அப்படியா, சரி, இனி உன் பேர் யாக்கோபு அல்ல, இஸ்ரேல் எனப்படுவதாக. அங்கதான் இந்த இஸ்ரேல் பேர் வைக்கப்படுகின்றது. கடவுளால் வைக்கப்பட்ட பேர் இஸ்ரேல். எந்த மனிதனும் அந்த பெயரை வைக்கவில்லை. அப்ப கடவுளால் ஒரு பெயர் மனிதனுக்கு சூட்டப்படுமானால் நேரடியாக இன்றைக்கு குழந்தை பிறக்கிறது, அந்த தாய் தகப்பனுக்கு கொண்டு போய் ஆலயத்தில் கொண்டு போய் ஆசாரியரிடத்தில் கொடுக்கிறார்கள். பிள்ளையை ஊழியரிடத்தில் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியரிடத்தில் பிள்ளையை கொடுத்து பேர் வைக்க சொல்கிறார்கள். அன்றைக்கு யாக்கோபு என்ற பெயரை கடவுளை நேரடியாக யாக்கோபு என்ற பெயர் மாற்றி இஸ்ரேல் பேர் வைக்கிறார். இவர்கள் எகிப்துக்கு போகிறார்கள். 400 வருஷம் பழகி பெறுகிறார்கள். மீண்டும் மோசே என்ற ஒரு தீர்க்கனை அனுப்பி அவர்கள் அழைத்துக் கொண்டு வருகிறார். அங்கே பஸ்காவை பலியிடுகிறார். முதல் பஸ்கா அங்கேதான் எகிப்துல. எகிப்து 10 வாதினால் வாதித்து அதை நுறுக்கி கடைசி வாதியாக தலைச்சம்பளம் அடிச்சு தூள் தூளாக்கினார். அதன் பிறகு ஜனங்களை போக விடுகிறான். பார்வோன் வருகிறார். அந்த பார்வோன் தான் கேட்பான், நீங்க யாரா கும்பிடுறீங்க, உங்க கடவுள் பேர் என்ன, நீங்க என்ன ஜனம் ஜாதி கேட்கும்போது அவங்க இஸ்ரேலர்கள் எபிரேயர்கள். அப்போ கடவுள் என்னன்னா எபிரேய கடவுள்னா. ஆனா வானத்தின் பூமி உண்டாக்குற தேவன் எபிரேயருக்கு மட்டும் கடவுள் அல்ல, அவர்தான் உலகத்துள்ள அத்தனை மனிதர்களுக்கு கடவுள். தமிழ் கடவுள், தமிழர்களின் கடவுள் அவர்தான். பரலோக பிதாவாகிய தேவனும் அவருடைய தற்சுரூபமான இயேசு கிறிஸ்து. முதல் தமிழர்கள் நான் பல வீடியோவில் பேசியிருக்கிறேன். தமிழ் மொழி அவர்தான், தமிழ் கடவுள் அவர்தான், தமிழ் இறைவன் அவர்தான். இப்போ அந்த தேசத்தை விட்டு எகிப்தை விட்டு புறப்பட்டு வருகிறார். வறுமையில் இந்த யாக்கோபுக்கு
பேரை மாற்றி இஸ்ரவேல் வச்சார் இல்லையா, அங்கிருந்து இஸ்ரவேல் அழைக்கப்பட்டார்கள். இந்த இஸ்ரவேலை பார்த்து கடவுள் சொல்லும் ஒரு ஆறுதலான வார்த்தையை வாசிப்போம். யாக்கோப் எனும் சிறுமூச்சியன் சொல்வார். ஏசாயா தீர்க்கதரிசியன் எழுதின புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, யாக்கோப் என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டம் ரொம்ப முக்கியம். யாக்கோப் என்னும் சிறு பூச்சி, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டம். இதை பார்த்து கடவுள் என்ன சொல்றார்? அவருடைய பேர் அவருக்கு வச்சிருக்கிறார். கடவுள் தம்முடைய பேரை அந்த யாக்கோப் என்னும் சிறு பூச்சி, அந்த யாக்கோப் என்னும் சிறு கூட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த தம்முடைய பேர் சூட்டப்பட்ட, தம்முடைய பேர் நாமம் தரிக்கப்பட்ட அந்த ஜனங்களை பார்த்து சொல்கிறார், யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, சிறு கூட்டமே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, பயப்படாதே. யாக்கோப் என்னும் சிறு பூச்சி தனி மனிதன், இஸ்ரவேல் என்னும் கூட்டம் ஒரு ஜன கூட்டம், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாய் ஒரு மீட்பர் உரைக்கிறார் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் யார்? இயேசு கிறிஸ்து, மெஸ்ஸாயா, மீட்பர். அவர் சீயோனிலிருந்து வந்த ஜனங்களை மீட்பார். மீட்கப்பட்டவர்கள் ஜனங்களை மீட்கிறவர் இயேசு, பாவத்திலிருந்து மீட்கிறவர் இயேசு, அடிமைத்தனத்திலிருந்து மீட்கிறவர் இயேசு, பிசாசின் பிடிந்து மீட்கிறவர் இயேசு. ரட்சிப்புக்கும் மீட்புக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. மீட்டுக் கொண்டால் அதுக்கப்புறம் ஒருவரும் அதை தொட முடியாது. ரட்சிக்கப்பட்ட சொன்னா திரும்ப கீழே விழுந்து விழுந்து எந்திரிப்பாங்க. ரட்சிக்கப்பட்டாங்க. மீட்கப்பட்டு விட்டால் நடுங்க வைக்கிற ஒரு சிறு கூட்டம். இப்ப அதனாலதான் சொல்றேன், இந்த இஸ்ரவேலர்களை ஒருவனாலும் அழிக்க முடியாது. பிறந்தவர்கள் அழிஞ்சு போனான். சத்தாம் ஹுசேன் இஸ்ரவேலர்களை அழிக்க என்னென்னமோ பிரயத்தனம் பண்ணி பார்த்தா, முயற்சி பண்ண முடியல. அவன் தான் அழிஞ்சான். இது போல நிறைய பேர் சொல்லிட்டே போலாம். முற்றிலும் அராபியர்கள், அரபு நாடுகள் தான் முற்றிலும் இஸ்ரேலுக்கு எதிரி, முற்றிலும் எதிரி. அவர்கள் அராபியர்கள் இஸ்ரேல் அழித்து ஒழிக்க எவனெல்லாம் எழுப்பினாங்க. யாசர் அராபத் எழுப்பினா அட்ரஸ் எல்லாம் போனான், சொல்லிட்டே போனான். ஒரு காலகட்டத்தில் ரஷ்ய வல்லரசு நாடு அரபு நாடுக்கு உதவி செய்து இஸ்ரேலை அழிக்க நினைத்த பொழுது அடித்து தூள் துளாக்கினாங்க. அவரை அழிக்க எவனும் பிறக்கவில்லை. காரணம், அவரை நாமும் சூட்டப்பட்ட ஜனம். அவரால் யாக்கோப் எனும் சிறு கூட்டமே பயப்படாது என்று கடவுளால் ஆறுதல் படுத்தப்பட்ட, தேர்தல் செய்யப்பட்ட, பலப்படுத்தப்பட்ட கூட்டம். ஆகவே அழிக்க முடியாது, எவனால் அழிக்க முடியாது, இனம் பிறக்கவில்லை. இதையும் தாண்டி இன்னொரு என்ன சொல்றார் பார்ப்போம். லேவியர் ராகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். நான் உங்கள் நடுவிலே உலாவி, அங்க சொன்னாரு, பேர் சொல்லி அழைத்தார் ஆபிரகாமை. இஸ்ரவேலை பார்த்து சொன்னாரு, சிறு கூட்டம் சொன்னாரு. இப்ப என்ன சொல்றாரு? நான் உங்கள் நடுவில் உலாவி, நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் என்று அற்புதமாக சொல்லப்பட்ட, ஆசீர்வதிக்கப்பட்ட, கடவுளால் வாக்களிக்கப்பட்ட, ஆசீர்வதிக்கப்பட்ட, பலப்படுத்தப்பட்ட ஒரு கூட்டம். யாக்கோப் என்னும் சிறுபூச்சி, இஸ்ரவேலின் சிறு கூட்டம். பயப்படாது, இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவுன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவுன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமையுண்டு. ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியருண்டு. ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியருண்டு. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவுன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யாக்கோபின் சிறு கூட்டம். பயப்படாதே சிறுமந்தையே, வானம்
உண்மை பயப்படாதே சிறு மந்தையே நான் உண்மை திகையாதே மண்ணும் கலங்காதே உன் தேவன் தினம் காப்பே திகையாதே மண்ணும் கலங்காதே உன் தேவன் தினம் காப்பே இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம் யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். என்ன அற்புதமான பாட்டு. அதனால என்ன இஸ்ரவேலை எவனும் அழிக்க முடியாது, தொட முடியாது, புறக்கடா எவனாலையும் எவர்களாலையும் யாராலையும் எந்த தேசத்தாலும் அவர் அழிக்க முடிய காரணம் அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் தேவனால் இஸ்ரவேல் என்னும் கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள், பெயர் சூட்டப்பட்டவர்கள், பயப்படாதே திகையாதே என்று ஆறுதலும் தேர்தலும் தைரியமும் வல்லமையும் பெற்ற அந்த கூட்டத்தை தேவனால் தொட்ட நினைச்சா அவன் அழிஞ்சுவான். சரி, இன்னொரு வார்த்தையும் சொல்கிறார் அந்த ஜனத்தை பற்றி. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் துதியை சொல்லி வருவார்கள். வாசி கேட்போம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள், உலகம் முழுவதும் சொல்லி வருவார்கள். என்ன அற்புதமான வாக்குத்தத்தம்! இதான் கடவுள் சொன்னது, எந்த மனிதனும் சொன்னதில்லை. ஆபிரகாமை தெரிந்து கொண்டேன், யாக்கோபை ஆசீர்வதித்தேன், சிறு கூட்டம் அவர் நடுவில் நான் உலாவுவேன், பயப்படாதே. இப்போ இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தி துதியை சொல்லி ஏன் சொல்லி வருவார்கள், ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாம் பேய கும்பிட்ட கூட்டம், கட்டையும் மட்டையும் கொட்டையும் களிமணையும் அருவருப்பான உருவங்களை, அருவருப்பான உருவத்தில் உள்ள பேய்களை கடவுள் என்று கும்பிட்டப்பல்ல. அதனாலே எல்லா ஜனங்களும் வெறுத்தார். நோவாக்கு முன்னாடி இந்த உலகத்தை வெறுத்து அழித்து ஒழித்தார். நோவாக்கு பின்பும் இப்படிப்பட்ட பேய் கூட்டங்கள் உருவானபடினால தன்னுடைய வார்த்தை கீழ்ப்படிய, தன்னுடைய சுத்தத்தை நிறைவேற்ற அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட, ஆசீர்வதிக்கப்பட்ட, பாதுகாக்கப்பட்ட ஒரு கூட்டம், வெற்றி கொடி நாட்டுகிற ஒரு கூட்டம் இந்த இஸ்ரவேலர்கள். ஆகவே கடவுளை அப்படி சொல்கிறார், இவர்களின் ஜனம், இந்த ஜனத்தை எனக்கு நான் ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை உலகம் சொல்லி வருவார்கள். எவன் நிற்க முடியும் அந்த ஜனத்துக்கு முன்னாடி? அந்த கடவுள் தான் நாங்கள் கும்பிட்டு அவர்தான் இயேசு கிறிஸ்து, பரலோக பிதாவாகிய தேவன். சரி, ஒரு கேள்வி வரும், அப்படின்னா ஏன் இஸ்ரவேலர்களும் கிறிஸ்தவர்களும் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு? அதுக்கு அடுத்த வீடியோ பதில் தரேன். இதுக்கு அடுத்த வீடியோ நீங்க வெயிட் பண்ணலாம். ஏன் அப்படி என்றால், இஸ்ரவேல் தனி கடவுளா, இயேசு அவரை கடவுள் ஏத்துக்க மாட்டாங்களே. இஸ்ரவேல் இயேசு, நீ இயேசு கடவுள் சொல்ற, இஸ்ரவேல் அவரை கடவுளா ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏன்? அடுத்த வீடியோல பார்ப்போம். இப்போ நான் விஷயத்துக்கு வருகிறேன். 1948ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் இஸ்ரவேல் என்ற ஜனத்துக்கு ஒரு தனி நாடு இல்லை, தனி தேசம் இல்லை, தனி ராஜாங்கம் இல்லை. ஒவ்வொருத்தரா வழிநடத்தி கொண்டு வருவாங்க. ஒரு தீர்க்கதரிசி எழும்பி வழிநடத்துவாங்க. கானானுக்கு வருவாங்க, மீண்டும் துரத்தி அடிக்கப்படுவாங்க. திரும்ப கானான் இஸ்ரவேல் நாட்டுக்கு வருவாங்க, துரத்தி அடிக்கப்படுவாங்க. இப்படியே வருவதும் துரத்தி அடிக்கப்படுவதும் வருவதும் விரட்டப்படுவதும் இப்படியே இருந்துச்சு. கடைசியில நாஜிக் படை, ஹிட்லர் படை, அவர் அதிக யூதர்களை கொன்று குவித்தான். அங்கேதான் அவருக்கு பெரும் சோதனை. அதிலும் அவர்கள் சோர்ந்து போகவில்லை. இப்போது 1948ஆம் ஆண்டு மே 14ஆம் தேதி தனி நாடு, தனி ராஜாங்கம், தனி சுதந்திரம் இஸ்ரேல் நாடு உருவாயிடுச்சு. இப்படி உருவான உடனே அவங்க தூங்கிட்டு இருக்கல, வருமுன் காப்போம்னு நம்ம தமிழ்நாட்டில் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அதுபோல தேவன் அவருக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்திருந்தார். அதாவது எதிராளிகள் இவரை தாக்கும் என்பதாக அந்த எதிராளியின் பலம், பலவீனம், அவருடைய சோர்வு எல்லாவற்றையும் கண்டுபிடித்து இந்த எதிராளி இவர்களை தாக்கும் போது இவர் அவளை தாக்கி அழித்து விடுவார்கள். இதுதான் இஸ்ரேல் மக்களோட ஸ்டைல். இஸ்ரேல் நாடு உருவாக்கி சொல்லிட்டு இருக்கோம். உருவாக்க முடிய ஒரு உளவுத்துறை உண்டாக்கிட்டாங்க, மொசாட். மொசாட் என்ற உளவுத்துறை அவங்க வச்சிருக்கலாம். ஆனா அவர்களோடு இருப்பது கடவுளுடைய வல்லமை, கடவுள் கொடுக்கிற ஞானம். யுத்தத்தில் சிறந்தவர்கள், யுத்த ஞானம்
விவசாயத்தில் தண்ணீரை, வேளாண்மையில் தண்ணீரை ஞானம், கண்டுபிடிப்புல அறிவியல் தேர்ச்சி, முதிர்ச்சி, போர் தளவாடங்களை தயாரிப்பதில் வல்லவர்கள், விஞ்ஞானத்தில் வல்லவர்கள், படிப்பில் வல்லவர்கள், தொழிலில் வல்லவர்கள், பணத்தில் பெரிய பணக்காரர்கள். இஸ்ரேல் நாட்டில் ஒரு பிச்சைக்காரன் கூட கிடையாது. அந்த நாட்டுடைய தேவன் போட்ட ஆசீர்வாதம். இஸ்ரேல் நாட்டில் ஒரு பிச்சைக்காரன் நீ பார்க்க முடியாது. எல்லோரும் போர் வீரர்கள், எல்லோரும் ஜனங்கள், எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அந்த நாட்டில் அப்பா இருக்க, ராணுவத்தில் அப்பா இருக்காருன்னா மகன் போர் முன்னணியில் செயல்படுவான். அப்பா பின்னிருந்து அந்த அறிவுபூர்வமான செயல்களை செய்து கொண்டிருப்பார். ஒரே நாட்டில் ராணுவத்தில் அப்பாவும் மகனும் இருக்கிற ஒரே தேசம் அந்த தேசம் தான். எல்லாரும் 18 வயசு இருந்தா எல்லாரும் போர் வீரர்கள். போர் இருந்தா 85 லட்சம் பேர் நிற்பாங்க. மற்ற நாட்டுக்கு அவங்க வேலையை பார்ப்பாங்க. இன்றைக்கு வரைக்கும் அதான் தேவன் அவர் போட்ட ஆசீர்வாதம். அந்த நாட்டுக்கு ஒரு உளவுத்துறை. சரி, இஸ்ரேல் நாடு சுதந்திரம் அடைஞ்சது. அடைஞ்ச ஒரு வருஷத்துக்குள்ளே அத்தனை அரபு நாடுகள் சேர்ந்து அடித்தொழிக்க வேண்டும் என்று யுத்தம் 9 மாத காலம் அந்த யுத்தம் நடந்தது. யுத்தத்தில் இஸ்ரேல் ஜெயித்தார்கள். அதோட விட்டாங்களா? திரும்ப 67 6 நாடு சேர்ந்து அடிச்சாங்க. 950 யுத்த போர் விமானங்கள், 2500 யுத்த டாங்கிகள், 1,50,000 சோல்ஜர்கள், போர் வீரர்கள், 6 நாடுகள், குட்டி துப்பாக்கிகள், பெரிய துப்பாக்கிகள் எல்லாம் சேர்ந்தாங்க. ஒரே நாளில் இஸ்ரேல் அடித்து ஒழித்து விடுவோம், சாம்பல் கூட மிஞ்சாது, வரைபடத்தில், உலக வரைபடத்தில் இல்லாமல் ஆக்கி விடுவோம் என்று சொல்லி அடித்து ஒழிக்க கூடி கொக்கரித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த வழியில் தற்காப்பு ஒன்றே அவளுக்கு தெரிந்த ஒரு யுத்தி. தற்காப்பு என்றால் அடிக்கும்போது தேக்கிட்டு இருக்குது. தற்காப்பு அவன் அடிக்கிறது நம்ம எலும்பி அடிச்சிடும் அடிச்சாங்க. 6 நாளில் அழித்து ஒழித்தார்கள். அங்க ராணுவ தளபதிகள் அங்க சரண்டரானார்கள். எங்கு பார்த்தாலும் பிணக்குவியல், மயான சுடுகாடாய் மாத்தி விட்டாங்க அரபியர்ல. இன்று அதுக்கப்புறம் எத்தனை பேர் நம்பினா? ஒரு முறை இஸ்ரேல் நாட்டிலிருந்து பிரான்ஸ் நோக்கி பயணித்த விமானத்திலிருந்து இஸ்ரேல் மக்களை கடத்தி கொண்டு போனான் இடியாமின். அந்த கடத்தி கொண்டு போன மக்களை அதே நாட்டுக்குள்ளே பூந்து, அதாவது முதலின் வாய்க்குள் போன இலையை அந்த முதல் வாய் வழியே பூந்து அங்கிருந்து எடுத்துட்டு வர்றாரு. அப்புறம் முதலைக்குள்ள வாய்க்குள்ள கையை விட்டா கை துண்டாயிரும். மாற்றணும்னா தப்ப முடியாது முதல வாயில. அதான் சத்தியம். அதான் முதல வாயில மாற்ற தப்ப முடியாது. ஆனா அந்த முதல வாய்க்குள்ளே பூந்து உருகிட்டு வெளியே வர்றது சாதாரண விஷயம். அதான் செஞ்சாங்க. ஜெயித்தார்கள். 1976 1967 அந்த யுத்தத்தில் ஜெயித்தாங்க. 1990 வளைகுடா போர், அதிலும் அடித்து நொறுக்கிறார்கள். எந்த நாடும் போர் விமானங்கள் மூலத்தை அளவுக்கு கடவுள் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இன்று வரைக்கும் இஸ்ரேலர்கள் எவனும் அழிக்க முடியவில்லை, அழிக்க பிறக்கவில்லை. அப்படி பிறந்தவன் அழிந்தான். அவர்கள் இன்று நிலைத்திருக்கிறார்கள். காரணம் முற்றிலும் சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனின் மீட்பராய் இயேசு கிறிஸ்து அவரோடு இருக்கிறார். ஆகவே ஜெயிக்க முடியாது. உளவுத்துறை வச்சிருக்கிறாங்க. நம்பர் 1 உளவுத்துறை, உலகத்தில் மிகச்சிறந்த உளவுத்துறை மொசாட். அந்த உளவுத்துறைக்கு ஞானத்தையும் அறிவையும் அந்த மக்களை வழிநடத்துவதும் இந்த சர்வவல்லமையுள்ள உள்ள தேவன். அவர்கள் ஒவ்வொரு முறையும் யுத்தத்தில் ஜெயிக்கும் போது கடவுள் அவரோடு இருக்கிறார். இதான் ஒரு தாரக மந்திரம். இஸ்ரேல் யுத்தத்தில் ஜெயிக்கும் போதெல்லாம் கடவுள் அவரோடு இருக்கிறார். தோக்குறாங்கன்னா கடவுள் அவரை விட்டு நீங்கி விட்டார்னு அர்த்தம். இப்படி சிம்சோன் காலத்திலிருந்தே பார்க்கலாம், ராஜாக்கள் காலத்திலிருந்தே பார்க்கலாம், மோசே நாட்களிலிருந்தே பார்க்கலாம், சவுல் அந்த ராஜாவா இருக்கும்போது பார்க்கலாம், தாவீது ராஜாவா இருக்கும்போது பார்க்கலாம். இன்னும் யோவாபின் தலை சிறந்த போர் தளபதி தான் தாவீதுக்கு. அதெல்லாம் தாண்டி இன்றைக்கு இஸ்ரவேலர்கள் அங்கே இருக்கிறார்கள். இவர்கள் ஏன் இப்படி அசூர வல்லமையோடு இருக்கிறார்கள்? ஆனால் இயேசுவை கடவுள் என்று அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவை மசாயா என்று ஏற்றுக்கொண்டார். ஏன் என்பதை அடுத்தவரை பார்ப்போம். ஆகவே இப்படிப்பட்ட கடவுளுடைய வல்லமையும் ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் ஜெயமும் அவர்களுக்கு இருக்கிறபடினால் இஸ்ரவேல் அழிக்க எவனும் பிறக்கவில்லை, அழிக்க முடியவில்லை, அழிக்க முடியாது. அழிக்க நினைக்கிறவன் அழிந்து போவான், அழிக்க நினைக்கிற நாடு அழிக்கப்படும்.
அது ஏன் என்றால் கடவுள் அவரோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்தவரோடு இருந்து வாக்களித்த தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன் அவரோடு இருந்து அதை வழிநடத்தபடினால ஒருவனும் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களே, உலகெங்கும் வாழ்கின்ற கிறிஸ்துவுக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே, அந்த இஸ்ரவேல் மட்டும் அப்படி இல்லை, உங்களுக்கும் எனக்கும் அப்படி இருப்பார். யாருக்கு? அந்த இஸ்ரவேலை அழைத்த தேவன் உங்களை அழைத்திருக்க வேண்டும். அந்த இஸ்ரவேலுக்கு பேர் வச்ச தேவன் உங்களுக்கு பேர் வைக்க வேண்டும். அந்த இஸ்ரவேலை அபிஷேகம் பண்ண தேவன் உங்களோடு இருக்க வேண்டும். அந்த மக்கள் இருக்கிற அதே இயேசு கிறிஸ்து தான் நம்ம இன்றைக்கு சமாதானத்தின் தேவனாக கும்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். அவரை உண்மையாய் பக்தியாய் கும்பிடுறவர்களுக்கு, அவர் மீது முழு விசுவாசம் நம்பிக்கை வைக்கிறவருக்கு எத்தனை சோதனை வந்தாலும் ஜெயிப்பார்கள், அழித்தொழிப்பார்கள், நாட்டப்பட்டவன் நிலைநாட்டப்பட்டவனாக இருப்பார்கள். ஆக நான் அவர் நன்றிவிட உள்ளாவி அவர் தேவனாக இருப்பேன், அவரின் ஜனங்களாக இருப்பார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்த இவரின் துதியை சொல்லி வருவார்கள். கடைசியாக சங்கீதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அது என்ன சொல்கிறார்? இந்த ஜனம் என் துதியை சொல்லியவருக்காக தலைமுறை தலைமுறையாக சொல்ல, ஒரு தலைமுறைக்கு இல்ல, பல தலைமுறை இவரின் துதியை சொல்லி வரார் என்று சங்கீதத்தில் வாசி கேட்போம். சங்கீதம் 79ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். அப்பொழுது உம்முடைய ஜனங்களும் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாய், இந்த இஸ்ரவேல் உம்முடைய ஜனங்களும் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இஸ்ரவேலாகிய நாங்கள் உம்மை என்னென்றைக்கும் புகழுவோம். தலைமுறை தலைமுறையாக உமது துதியை சொல்லி வருவோம். என்றைக்கெல்லாம் யுத்தத்துல ஜெயிக்கிறாங்களோ இஸ்ரவேலர்கள் கூத்தாடுவாங்க, கொண்டாடுவாங்க, அந்த ஜெயம் கொடுத்த தேவனை நோக்கி பார்த்து நன்றி செலுத்துவார்கள். அதுதான் அவருடைய தாரக மந்திரம். இப்ப இதுவரைக்கும் கடவுள் அவரை சொல்லி வந்தார். நாங்கள் கூட இருக்கிறேன், உன்னை பேர் சொல்லி அழைச்சேன், உன்னை வாக்குத்தத்தம் பண்ண ஆசி வச்சேன், உன்னை எனக்கு ஏற்படுத்த இந்த ஜனத்தின் துதியை சொல்லி வருவார்கள். நான் இவர் நடுவில் இவ்வளவு நேரம் நான் சொன்ன அனைத்து வசனங்களும் கடவுள் சொன்ன வசனம். இப்ப இந்த ஜனங்களே அந்த வசனத்தை சொல்றாங்க இல்லையா, மறுபடியும் அந்த ஜனங்கள் சொன்ன அந்த திருவாய் மலர்ந்து அருளின அந்த பொன்மொழியை, கடவுள் மொழியை ஒருக்க கூட வாசி கேட்போம். அப்பொழுது உம்முடைய ஜனங்களும் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நாங்கள் ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களாய் நாங்கள் உம்மை என்னென்றைக்கும் புகழுவோம். உம்மை என்னென்றைக்கும் புகழ்ந்து கொண்டிருப்போம். யுத்தத்தில் ஜெயிக்கும் போதெல்லாம் கூத்தாடுவோம், கொண்டாடுவோம். தலைமுறை தலைமுறையாக, ஒரு நாளைக்கு அல்ல, எப்பொழுதெல்லாம் தலைமுறை தலைமுறையெல்லாம் யுத்தங்கள் வருகிறதோ உமது துதியை சொல்லி, அப்பொழுது ஜெயிச்ச பிறகு உங்களுடைய துதியை சொல்லுவாங்க. அது வரைக்கும் அமைதியாக அவங்க வேலையை பார்ப்பாங்க, விவசாயத்தை பார்ப்பாங்க, கல்வியை பார்ப்பாங்க, மருத்துவத்தை பார்ப்பாங்க, நாட்டில் சோசியல் சர்வீஸ் பண்ணுவாங்க, வெல்ஃபேர் பார்த்துக்குவாங்க, பொருளாதார முன்னேற்றத்தை உண்டாக்குவாங்க, வேளாண்மை முன்னேற்றத்தை உண்டாக்குவாங்க, கல்வி முன்னேற்றத்தை உண்டாக்குவாங்க, போர் தளவாடங்களை உண்டாக்குவாங்க, யுத்த பயிற்சி பெற்றுக்கொண்டு அமைதியா இருப்பார்கள். எவனாவது அழிக்கணும் நினைச்சானா நினைக்கிறதுபடி காலி பண்ணுவாங்க. இல்ல அழிக்கணும் புறப்பட்டானா இங்க வாடா 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 வாடான்னு கூட்டி கிட்ட வந்து போட்டு தள்ளிடுவாங்க. அப்புறம் சதாம் ஹுசேன் நாட்கள்ல இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள நுழைஞ்சு பிடிக்க வந்தாங்க, நட்டு வனாந்தரத்துல வச்சு அழிச்சாங்க. இஸ்ரவேல் மக்கள் தேடி போய் அழித்தாலும் ஜெயிப்பார்கள், இஸ்ரவேலை அழிக்க தேடி வந்தவர்கள் அழிக்கப்படுவார்கள். இந்த ஜனங்கள் தலைமுறை தலைமுறையா துதியை சொல்லி வருவார்கள். இதான் இஸ்ரவேலின் தாரக மந்திரம். இதுக்கு மேல ஒரு மந்திரம் எதுவும் இல்லை. இதுதான் அவருடைய சிறப்பு என்பதை இந்த வீடியோவில் பதிவிடுகிறேன். இதை கேட்டு மகிழுங்கள். நீங்களும் இஸ்ரவேலின் தேவன் பிள்ளைகள். அவரெல்லாம் அழைக்கப்பட்டவர்கள், ஆசிரியப்பட்டவர்கள், தெரிந்தவர்கள். நாம் அந்த மீட்பரின் ரத்தத்தில் நாம் அந்த இரத்தத்தை சிந்தி நம்மளே தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார். இன்னும் சொல்ல போனா அவர்களை காட்டிலும் நமக்கு அதிக மகிமை கனமும் வைத்திருக்கிறார். நன்றி, வணக்கம். ஏன் அவர்கள் இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொள்ள என்பதை அடுத்த பதிவு செய்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.